ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arc, ranked number 18 in India by IIR. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த சில நாட்களாக டெல்லியிலே முகாமிட்டிருப்பது பற்றி அவரது சமூகதள பக்கத்திலே, அதாவது ராஜ்பவன் தமிழ்நாடுடைய சமூகதள பக்கங்களிலே அவர் யாரை சந்தித்தார் என்பது பற்றிய செய்திகளை ஆளுநர் மாளிகையை வெளியிட்டு வருகிறது. அதாவது பிரதமர் மோடியை சந்தித்தார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார், அதன் பிறகு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்தார், அதன் பிறகு நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜுவை சந்தித்தார். இன்னமும் ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லியில் தான் இருக்கிறார். இதற்கு முன்பு அவர் பலமுறை டெல்லி சென்றிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இதே போல பிரதமர் மோடியை சந்திக்கும் போது அது ஒரு செய்தி குறிப்பாக அது வெளிவரும். ஆனால் இவரே இன்னாரை சந்தித்தேன் என்று இவரே ஒவ்வொரு சந்திப்பையும் இது போன்று வெளியிடுவது ஒரு வழக்கத்தை விட ஒரு புதியதாக இருக்கிறது என்றுதான் நேற்று நாம் பேசியிருந்தோம். அந்த வழக்கத்தை விட புதியதாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் டெல்லி வட்டாரங்களிலும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்களிலும் விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. அது என்னவென்று கேட்டால், எல்லாமே பதவிப்படுத்தும் பாடுதான். ஆமாம், ஆளுநர் ஆர்.என். ரவியின் ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள் வருகிற ஜூலை 20ஆம் தேதி முடிவடைகிறது. அதாவது ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசால், அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் போது அவருக்கு உரிய அந்த பதவி காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அரசியல் சட்டம் 156 என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்பட்ட நாளில் இருந்து 5 வருடங்கள் அவருடைய பதவி காலம். அந்த 5 வருடங்களில் அவர் குடியரசுத் தலைவருடைய திருப்தி இருந்தால் அவர் 5 வருடங்களும் அவர் அந்த பதவியில் இருப்பார். அப்படி இல்லை என்றால் அவர் மாற்றப்படலாம், அல்லது அவர் அந்த 5 வருடங்களுக்குள் தானாக முன்வந்து தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யலாம். இந்த நிலையில் இங்கே குடியரசுத் தலைவரின் திருப்தி என்பது யாருடைய திருப்தி என்றால் அது மத்திய அரசின் திருப்தி, இன்னும் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் திருப்தி. அதுதான் ஆளுநர் பதவியில் இருக்கலாமா இருக்க வேண்டாமா என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர். இந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி விஷயத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அதாவது அவர் ஜூலை 20, 2019 அப்போது நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இப்போது வருகிற 2024 ஜூலை 20 வந்தால் 5 வருடங்கள் முடிவடைகின்றன. ஆனால் என்ன ட்விஸ்ட்னு கேட்டா, 2 வருடங்களிலேயே நாகாலாந்து மாநிலத்தில் ஆர்.என். ரவிக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பியதால் அவர் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டார். எப்போது 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இப்போ என்ன குழப்பம்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த தினத்திலிருந்து 5 ஆண்டுகளா, அல்லது தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்ட செப்டம்பர் 18, 2021 இதிலிருந்து 5 ஆண்டுகளா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது நாகாலாந்து ஆளுநராக ஆர்.என். ரவி எப்போது நியமிக்கப்பட்டாரோ அந்த தினத்திலிருந்து 5 ஆண்டுகள் தான் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் 2024 ஜூலை 20ஆம் தேதியோடு ஆளுநர் ரவி ஆளுநராக பதவியேற்று 5 ஆண்டுகள் ஆகின்றன. அதாவது அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் முழுமை பெறுகிறது. இந்த நிலையில்தான் தனக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு வேண்டும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே தான் ஆளுநராக நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு ஆர்.என். ரவி டெல்லி சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவருடைய இந்த கோரிக்கைக்கு இன்னொரு முக்கியமான அழுத்தம் வந்திருக்கிறது, இன்னொரு பின்னணி இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரள ஆளுநராக இப்போது இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான், அவரும் அங்க கேரள மாநிலத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சரோடு மிக கடுமையான மோதல் போக்கை அவர் பின்பற்றி வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆளுநரை சங்கி சான்சலர் என்று சொல்லி எஸ்எஃப்ஐனர் போராட்டம் நடத்தினார்கள். சாலையில் போராடி கொண்டிருக்கும் போது ஆளுநர் வாகனத்தில் சென்றவர் வாகனத்தை விட்டு இறங்கி சாலையில் அமர்ந்து தர்ணா செய்யும் ஒரு ஆளுநராக இந்திய அளவிலே பேசப்பட்டவர் ஆரிஃப் முகமது கான். அந்த அளவுக்கு மத்திய அரசின் ஒரு எதிர்ப்புணர்வை கேரள மாநில அரசு மீது முழுமையாக காட்டியவர். இங்கே ஆளுநர் ரவி சட்டமன்றத்தில் அந்த ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார். அதற்கு பிறகு அதில் சில பகுதிகளை மட்டும் வாசித்தார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இங்கும் இவரால் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. இவரை விட மிக கடுமையாக மாநில அரசுக்கு எதிரான ஒரு போக்கை அரங்கேற்றக்கூடியவராக ஆரிஃப் முகமது கான் கேரளாவிலே இருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 2019 செப்டம்பர் 6ஆம் தேதி அவர் கேரள ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் ஒரு 3 மாதங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் சில முக்கியமான அதிகார வர்க்கத்தினரிடம் பேசி என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த தேர்தல் முடிவுலாம் வந்த பிறகு, மீண்டும் மோடி ஆட்சி அமைந்த பிறகு, நான் உடல்நல விஷயம் சம்பந்தமாக சென்னையில இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே சிகிச்சை பெற வேண்டியிருக்கு. அதனால எனக்கு நீங்க தமிழ்நாடு ஆளுநராக என்னை மாற்றினால் சந்தோஷப்படுவேன் என்று கேரள ஆளுநராக தற்போது இருக்கும் ஆரிஃப் முகமது கான் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமும்
பிரதமர் அலுவலகத்திடமும் இந்த நிலையில் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுவதில் யார் சிறந்த ஆளுநர் என்று போட்டி வைத்தால் அதில் RN ரவியை விட ஒரு படி மேல்தான் இருக்கிறார் ஆரிஃப் முகமது கான். அந்த அளவுக்கு அவர் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். இந்த நிலையில் கேரள ஆளுநரின் கோரிக்கையையும் மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த தகவல் அறிந்தவுடன் தான் RN ரவி டெல்லி சென்று எனக்கு இந்த 5 வருட காலம், அதாவது நாகாலாந்தில் 2 வருடங்கள், தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் என்று 5 வருடங்கள் பூர்த்தி ஆகிற இந்த நிலையில் மீண்டும் எனக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவியை வழங்க வேண்டும் டெல்லியிலே அமர்ந்து லாபி செய்து கொண்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சக அந்த முக்கியமான அதிகாரிகளிடம் ஆளுநர் RN ரவி பேசி வருகிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் கேரள ஆளுநர் ஒரு சிம்பிள் கோரிக்கை தான் வச்சிருக்காரு. எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன தமிழ்நாடு ஆளுநரா மாத்தி நீங்க RN ரவியை கேரள ஆளுநரா மாத்தி ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர் நடந்தா கூட எங்களுக்கு திருப்தியா இருக்கும் என்பதுதான் கேரள ஆளுநர் டெல்லியிடம் வைத்த கோரிக்கை. ஒருவேளை கேரள ஆளுநர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் RN ரவி தமிழ்நாடு ஆளுநராக நீடிக்க முடியாம ஒரு நிலை ஆகிடும். ஏற்கனவே அவருக்கு 5 வருடம் நாகாலாந்தில் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து கணக்கு போட்டு பார்த்தால் அவருக்கு 5 வருடம் ஆகிவிட்டது. ஆக அவர் மீண்டும் ஆளுநராக நியமிக்கப்படுவாரா, அப்படி நியமிக்கப்பட்டால் வேறு எந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவார் என்ற 2 கேள்விகள் இதன் மூலம் எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடித்தான், அதுவும் குறிப்பாக மீண்டும் தமிழ்நாட்டிலேயே ஆளுநர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தித்தான் ஆளுநர் RN ரவி டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே திருமண விழாக்களிலும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களில் கூட ஆளுநர் பற்றி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? இதே ஆளுநரை இங்கேயே வச்சிருங்க, அப்பதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் இந்த அரசை பத்தியும் தேவையில்லாத பல்வேறு விஷயங்கள் பற்றியும் அவர் ஒவ்வொரு முறை பேச பேச திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போராட்ட உணர்வு அதிகரிக்கிறது. அதனால ஒரு கிளர்ச்சி மனப்பான்மை திமுக தொண்டர்களிடம் உருவாகிறது. அதனால ஆளுநர் RN ரவியை இங்கேயே வைத்திருங்கள். அவர் இங்கேயே வைத்திருந்தால்தான் திமுக தேர்தல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆளுநராக RN ரவியே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது திமுகவின் அரசியல் ரீதியான ஒரு கருத்து. இந்த நிலையில் RN ரவியும் எனக்கு தமிழ்நாடு ஆளுநராகவே என்னை நீட்டித்துக் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையோடு இவரும் டெல்லியில் இருக்கிறார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி இவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. ஏனென்றால் ஸ்டாலினுடைய அரசியல் பார்வையில் ஆளுநர் ரவி இங்கே ஆளுநராக நீடித்தால் திமுகவுக்கு ஒரு தம்பாக இருக்கும். அப்படி என்றால் மீண்டும் ஆளுநராக ரவியை இங்கே தொடர அனுமதிப்பதன் மூலம் திமுக தேர்தல் வெற்றி அடைவதற்கு நாமும் ஒரு காரணத்தை உருவாக்க போகிறோமா, அல்லது கேரள ஆளுநர் வைத்த கோரிக்கையை போல ஆரிஃப் முகமது கான் அவரை தமிழ்நாடு ஆளுநராக்கினால் அவருடைய ஸ்டைல்ல அவர் புதிய வகையில் திமுக அரசுக்கு அவரும் குடைச்சல் கொடுப்பார். அந்த புதிய குடைச்சலை திமுக அரசுக்கு அளிக்கலாமா, அல்லது ஆளுநர் RN ரவி, கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் இவர்கள் இல்லாமல் இன்னொரு குடைச்சலை ஆளுநர் வடிவிலே தமிழ்நாட்டுக்கு அளிக்கலாமா என்பதுதான் இப்போது டெல்லியின் ஆலோசனையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் டெல்லியின் முடிவை இங்கே இருக்கிற திமுக அரசும் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறது. அடுத்த ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி இன்னும் சில வாரங்களில், ஏன்னா ஜூலை 20ஆம் தேதி அவருடைய பதவி முடிந்தாலும் அதற்குள் புதிய ஆளுநரை அவ்வளவு அந்த குறித்த அந்த நேரத்தில் நியமிப்பார்களா, அல்லது மீண்டும் ஒரு முழுமையான நீட்டிப்பாக இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச நீட்டிப்பை RN ரவிக்கு வழங்குவார்களா என்பது பற்றியெல்லாம் விரைவில் தெரிந்துவிடும். ஆளுநர் விவகாரம் இப்படி என்றால், அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வது எப்போது என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்கள், அதிகார வட்டாரங்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சியிலேயே இந்த கேள்வி பெரிதாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்துக்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது. முதலாக கடந்த மே 13ஆம் தேதி மின்னம்பலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூலை இறுதியில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகுதான் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் பற்றி வெவ்வேறு ஊடகங்களிலும் செய்திகள் வந்தன. மின்னம்பலத்தில் மே 13ஆம் தேதி நாம் குறிப்பிட்ட இந்த விஷயத்தை ஜூன் 28ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சர் TRP ராஜா உறுதிப்படுத்தினார். அதாவது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்று TRP ராஜா ஜூன் 28ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வது சுதந்திர தினத்துக்கு
பிறகு அந்த பயணம் இருக்கக்கூடும் என்று 2 நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை தினத்துக்கான கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் என்றுதான் செய்திகள் இப்போது வந்து கொண்டுள்ளன. ஆனால் நாம் கோட்டை வட்டாரத்தில் இது பற்றி விசாரித்த போது ஜூலை 28ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறார். வருகிற ஜூலை 28 முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு அங்கே 2 வார காலங்கள் இருக்கிறார். 2 வார காலங்கள் அங்கே பல்வேறு முக்கிய புள்ளிகளை சந்தித்துவிட்டு அந்நிய முதலீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்துவிட்டு சுதந்திர தினத்துக்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 15க்கு முன்பே அவர் சென்னை வந்து விடுகிறார் என்பதுதான் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட். அதனால இப்ப சைடு எஃபெக்டாக நடக்கக்கூடிய விவாதம் என்னன்னா, ஜூலை 28 அமெரிக்கா புறப்படுகிறார் என்றால் அதற்குள் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம், அதற்குள் திமுக கட்சி ரீதியிலான மாவட்ட செயலாளர்களிடம் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்ற விவாதங்கள் திமுகவின் மேல்மட்டத்தில் இப்போது நடைபெற்று வருகின்றன என்பதுதான் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Arc, ranked number 18 in India by IIR. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.